இன்றைய செய்திதான் நாளைய வரலாறு. எனவே சட்டமன்றத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் எவ்வாறு பேசுகிறோம், எவ்வாறு இந்த அவையை அணுகுகிறோம் என்பதை மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் பேரவையில் பங்கேற்கக்கூடிய பலர் புதியவர்கள், சிலருக்கு சொல்லாற்றல் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு செயலாற்றல் மட்டுமே அதிகமாக இருக்கும், சிலருக்கு 2 ஆற்றலும் பொருந்தி இருக்கும். அவர்களெல்லாம் அவையில நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு பிழையும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு நேரத்தை சுருக்கிவிடக் கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை பேரவை தலைவர் அவர்களே உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பேரவையில் மணி இப்போது 1:40. பாருங்கள், நான் பேச வருகிறேன். மதிய உணவின் காரணமாக, பசியின் காரணமாக பலர் பேர் வெளியே போய்விட்டார்கள். காலை 9:30 இந்த அவை நடந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு உடல் சோர்வு, மன சோர்வு, இவற்றையெல்லாம் பள்ளிக்கூடங்களில் கூட 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக் விடுகிறார்கள், இடைவெளி விடுகிறார்கள். இங்கே தொடர்ச்சியாக நடத்துகிறோம். இது 3 மணிக்கு முடியுமா, 4 மணிக்கு முடியுமா என தெரியவில்லை. எனவே ஏற்கனவே உள்ள மரபுகளையும் பின்பற்றி அவையுடைய நேரத்தை தீர்மானிக்கக்கூடிய வானளாவிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. கருத்துக்களை சொல்வதற்கான அனுமதி எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே சொல்கின்றேன். காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறோம், 1:30 மணிக்கு முடித்து விடுங்கள். மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 8 வரை கூட நடத்தலாம். எனவே மாண்பு மிகு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் இதை கனிவோடு கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய கவனத்துக்காக ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழுவில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதிகமான பணிகள், அதிகமான தீர்மானங்கள் இங்கே முன்மொழியை பெற்று அதிக நேரம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஒரு வேளை தேவைப்பட்டால் மாலை நேரத்திலே அவை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேள்வி நேரமே இல்லாத நேரத்தில் கூட கேள்வி நேரத்திற்கான அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி நாம் இந்த நேரத்தை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உறுப்பினர்கள் பேசுகிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட் அதை ஒட்டி மட்டும் பேசுவார்களே, ஆனால் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சாதாரணமாக முன்பெல்லாம் 7 நிமிடத்துக்கு மேலே மற்ற உறுப்பினர் கட்சி என்று வருகிற போது கட்சி தலைவர்களுக்கு என்று ஒரு 15 நிமிடம் ஒதுக்குவது வழக்கம். இப்போது மிக அதிகமாக நேரம் ஒதுக்கி பார்க்கிறோம். ஏனென்ற பல கருத்துக்களை சொல்லுகிற அது புதிய உறுப்பினர்கள் தங்களுடைய பேச்சுக்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அதிக நேரம் ஒதுக்குறோம். இந்த குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் நேரத்தை நாம் இப்போது மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிற போது அவருக்கென்று 20 நிமிடம் தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் குறுக்கீடுகள் 25 நிமிடம் எடுத்திருக்கிறோம். அப்போ குறுக்கீடுகளை குறைத்து கொண்டு குறுக்கீடுகள் வராமல் குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாமல் பேசுவது அல்லது எந்த பொருளை குறித்து பேசுகின்றோம் அதை விடுத்துவிட்டு வேறு பொருள் பற்றி பேசுகிற போது அமைச்சரால் பதில் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி பேசுகிற போது அந்த குறித்த பொருள் குறித்து மட்டும் பேசுவோமே, ஆனால் 1:30 மணிக்கெல்லாம் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நேரத்தையும் 10 நிமிடத்துக்கு தயார் செய்து கொண்டு வந்தால் 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். மாண்பு உறுப்பினர் காமராஜ் 20 நிமிடம் எடுத்துக்கொண்டார், மாண்பு காமராஜ் 16 நிமிடம் எடுத்துக்கொண்டார். அப்போது அதிகமாக 10 நிமிடத்துக்குள்ள முடியுங்கள் என்று சொன்னால் நானே பெல் அடித்து உட்காருங்கள் என்று சொல்லி உடனே நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பது என்பது கூட ஒரு கண்ணியமான நடத்துதலாக இருக்காது என்று நான் கருதுகின்ற காரணத்தினால் நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன். இதை மனதிலே வைத்து எல்லா உறுப்பினரும் பேசுவீர்களானால் 1:30 மணிக்குள்ளாகவே நான் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து உறுப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரபல கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். வானத்துக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அது. அவர் எழுதுகிறார், ஒரு நாள் எனக்கும் வானத்துக்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது என்று எழுதுகிறார். இந்த கவிதையில கவிஞருக்கும் வானத்துக்கும் இடையிலே போட்டி நடந்தது. ஆனால் வென்றது நம்முடைய தமிழ் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுபோலதான் இந்த பேரவையில ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சிகளும் விவாதங்களை செய்யலாம், ஆனால் வெற்றி பெறுவது மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு நாம் எல்லோரும் இந்த பேரவையை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்பெல்லாம் பேரவையுடைய விவாதங்கள் அடுத்த நாள் பத்திரிகைகளிலே வரும். இப்போது அப்படி அல்ல, நேரலையாக இப்போது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலே அவற்றையெல்லாம் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கடந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் வரலாறாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.